இன்றைய அனுதின தியான வார்த்தை என்னவென்றால், அன்பை பற்றிய தியானம் பகுதி 2. பார்ப்போம் வசனத்தை. நான் என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளில் நடந்து அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளுகிறேன். நான் பிழைத்து பெருகும்படிக்கு நான் சுதந்தரிக்கப் போகிற தேசத்தில் என் தேவனாகிய கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். உபாகமம் 30வது அதிகாரம் 16வது வசனம். நான் என் தேவனாகிய கர்த்தரை நேசிக்கிறேன். நான் அவருடைய கையில் இருக்கிறேன். நான் அவருடைய பாதத்தில் காத்திருந்து அவருடைய வார்த்தைகளால் போதனை அடைகிறேன். உபாகமம் 33வது அதிகாரம் 3வது வசனம். நான் என் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி என் ஆத்மாவை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறேன். யோசுவா 23வது அதிகாரம் 11வது வசனம். நான் கர்த்தரில் அன்பு கூறுகிறபடியால் வல்லமையோடு உதிக்கிற சூரியனைப் போல் இருக்கிறேன். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 31வது வசனம். நான் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் காத்து நடக்கிறேன். ஆகவே அவருடைய உடன்படிக்கையும் கிருபையும் என்னில் இருக்கிறது. நெகேமியா 1வது அதிகாரம் 5வது வசனம். நான் கர்த்தருடைய நாமத்தை நேசித்து உம்மில் கலிகூறுகிறேன். சங்கீதம் 5வது அதிகாரம் 11வது வசனம். இயேசுவின் நாமத்தில் இது பகுதி 2.